அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். வழுவழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். வெண்டைக்காய் 300 கிராம் எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு முதல்லையே நம்ம வெண்டைக்காய் எப்போதுமே கழுவி சுத்தப்படுத்திக்கணுங்க. வெண்டைக்காய் நறுக்கிட்டு தண்ணீர் விட்டு கழுவினால் வெண்டைக்காயின் வழுவழுப்பு தன்மை இன்னும் அதிகமாகுங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இதே போல் கட் செஞ்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் செஞ்சு வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு 1/4 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய், வத்தல் மிளகாய் 2, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜீரா பவுடர், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேங்க. பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு நம்ம கட் செஞ்சு எடுத்து வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம்ங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. 8லிருந்து 10 நிமிடங்கள் குறைந்த தீயிலேயே, லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணீர் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம்ங்க. மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்ங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கோங்க. வழுவழுப்பு தன்மை இல்லாமல் உதிரி உதிரியான வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பூ சேர்த்தால் வெண்டைக்காய் பொரியல் அதிக ருசியோடு இருக்குங்க. உங்களுக்கு தேவையில்லை என்றால் தேங்காய்ப்பூ சேர்க்க தேவையில்லைங்க. தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அருமையான டேஸ்ட்டில் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் வழுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்.